வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திரும்ப வீடியோ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க வீடு 3 சென்ட் இடத்துல ஒரு அருமையான லொக்கேஷனில் லோ பட்ஜெட்டில் ஒரு செமி ஃபர்னிஷ் 2BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கும் சக்தி ரோட்டுக்கும் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. அதே சமயம் இந்த வீட்டோட பிளானிங்கோ 16க்கு 16 லிவிங் ஹால், ஒரு பெரிய கார் நிறுத்திக்க மாதிரியான போர்ட்டிகோ, யூட்டிலிட்டி ஸ்பேஸ், ஃபுல்லி மாடுலர் கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம், ஒரு 2BHKக்கு தேவையான எல்லா ரூம்ஸையும் வசதியாக அமைச்சு கொடுத்து எல்லாரும் வாங்குற மாதிரியான ப்ரைஸ்லையும் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வீட்டோட மெயின் டோரை வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு கட்டப்பட்ட மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட். வீட்டோட ஃப்ரண்டேஜ் ரோட் ஃபேஸ் பார்த்தோம்னா 33 அடி அகலமாக இருக்குது. லென்த் வந்து 40 அடியில் இருக்குது. இந்த வீட்டை 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் செமி ஃபர்னிஷ் 2BHK வீடாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு எல்லோ, ஒயிட், லைட் கிரீன் கலர் காம்பினேஷனில் ஸ்டைப் டிசைன்ஸ், சின்ன சின்ன வெர்டிகல் பார்டர் டிசைன்ஸ், CNC லேசர் கட் ஒர்க்குன்னு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. ப்ளூ வித் கோல்டன் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ். மொத்தமாக 11க்கு 17ங்கிற அளவில் இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா கிரே வித் ஒயிட் கலர் தீமில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்லாம் நிறைய கார்னரில் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக கார் பார்க்கிங்கோட வந்துச்சு வாலுக்கு ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தி சென்டரில் ரன்னிங் ஹார்ஸ் டிசைனில் ஒரு 3D டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைட்லேயும் இங்கே நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டோட ஜலமூலையில் வாட்டர் சம்ப் அண்ட் போர்வெல் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பேக் சைட்லேயும் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியாவோட கடைசியில் வீட்டோட செட்பேக் ஏரியாவுக்கு போகிற மாதிரி இங்கே MS ஸ்டீலில் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு அந்த நிலவு சுற்றியும் கிரானைட்டில் பார்டர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே 2 ஸ்டெப் அமைச்சு கொடுத்து அங்கேயும் கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 16க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஹால். ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிரே கலர் தீமில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தி சைடு பார்டர்ஸ் ஃபுல்லாமே பிளாக் கலரில் பார்டர் டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹாலோட நார்த்தன் சைடு வாலில் சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கிற டிவி யூனிட் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. டிவி யூனிட்டோட பேஸில் காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கேயும் கிரானைட்டில் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட பேக்ரவுண்ட் வாலுக்கும் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தி மேலே இருக்கிற எட்ஜஸ்க்கும் ஸ்பாட்லைட் கொடுத்து சைட்லேயும் 3 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஸ்பாட்லைட் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கு டிவி யூனிட் பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ, UPVC விண்டோ மாட்டி வச்சுருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கு. அது போக ஹாலோட சீலிங்கில் ஜிப்டம் போர்டு உபயோகப்படுத்தி அவங்க ஃபால் சீலிங் ஒர்க் அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் லைட் எஃபெக்ட்ஸ்க்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டை உபயோகப்படுத்தி சைடில் நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. நிறைய சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸை செஞ்சுருக்காங்க. ஹாலில் ஒன் சைட் கார்னரில் இந்த வீட்டுக்கான பூஜை கேபினட் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. கீழே பூஜை திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் இந்த வீட்டுக்கான கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன் போகிற வழியிலையும் ஆர்ச் டிசைனில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சனோட அளவு 8க்கு 10ங்கிற அளவில் வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே 3D டிசைனில் இருக்கிற மாதிரியான ஒரு செராமிக் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. டார்க் ப்ரௌன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷனில் மாடல் கிச்சன் அமைஞ்சிருக்கு. சிங்கையும் SSTயில் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கும் இங்கே ஒரு UPVC விண்டோவை கொடுத்துருக்காங்க. கிச்சனோட லிண்டர் லெவல்லையும் எல் ஷேப்பில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து அங்கேயும் லேஃப்ட் கபோர்டு இருக்கும். கிச்சனோட பேக் சைடு வால்லையும் க்ராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு கிளாஸ் டோரோட ஒரு ஷெல்ஃப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் ஒன் சைட் கார்னரில் இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கான டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. நிலவு வந்து சால்வுட் தான். இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோ, அது போக கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபும்
2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி சீலிங்கில் ஒரு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் கம் அவுட்ரு பாத்ரூம். இதுக்கான டோர் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6க்கு 4. ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த அட்டாச்டு கம் அவுட்ரு பாத்ரூமை நம்ம வீட்டோட போர்ட்டிகோ வழியாக வந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு மெட்டல் டோரும் வீட்டோட போர்ட்டிகோலேருந்து வர மாதிரி இங்கே ஒரு டோரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பாத்ரூமில் எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம், செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே யூபிவிசி விண்டோஸ் தான். அது போக 2 லெவலில் ஆர்சிசி லேப்ட், அதுக்கு கீழே மிரர் கொடுத்து வால்ரூஃப் கபோர்ட், அது போக வால் ஷெல்ஃப், இது எல்லாமே ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷனில் என்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 4ங்கிற அளவில் நல்ல ஸ்பேஸஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து கிளாஷி லுக்கில் 3D டிசைன் செராமிக் டைல்ஸு, அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுட்டாங்க. வெஸ்டர்ன் கிளாசெட் மட்டும் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. இதுதான் வீட்டோட போர்ட்டிகோ வழியாக வந்து வீட்டோட அவுட்ரு கம் அட்டாச்டு பாத்ரூமை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பாத்ரூம். பாத்ரூமுக்கு வெளியில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் செஞ்சுருக்காங்க. இது டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ் சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே துணி துவைக்கிறதுக்கான கல், அது போக துணி காயப்படுறதுக்கான 2 ஆங்கிள் மாட்டியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே பில்லர்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ கார்னரில் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 50 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் சரணப்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஒரு 10 நிமிஷம் வர மாதிரியான லொக்கேஷன்லையும், சத்தி ரோட்டில் இருக்க கோயில்பாளையத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வர மாதிரியான லொக்கேஷன்லையும், கோயில்பாளையத்துலேருந்து துடிலூர் போகக்கூடிய ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லி கம்ப்ளீட்டாக ரெசிடென்சியல் ஏரியா தான். நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனில் இருக்குது. நீங்களும் இந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனில் எடுத்துக்கலாம். மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.